இரவு நேர வணக்கங்கள். சந்திப்பு. ம். தாத்தா, சந்திப்பு. எல்லாம் புது வார்த்தைகளை சொல்லுகிறீர்கள். இரவு நேர சந்திப்பு. ஆம் தாத்தா, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? ஆம் செல்வங்களே. சிந்தனை தலை இருக்கும் வரை சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒன்றை பற்றி நாம் நினைப்போம், கண்டுபிடிப்போம். தாத்தா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் தாத்தா. என்ன கண்டுபிடிச்சிங்கோ? செல்வங்களே, அப்படி ஒன்றும் புதிதாக நான் ஒன்றை எதையும் கண்டுபிடிக்கவில்லை. நான் அப்பொழுது மட்டும் இல்லை, எப்பொழுதும் நான் சொல்லிக் கொண்டிருப்பேன், கடவுளை நம்மால் காண முடியும். அவர் பல வடிவங்களிலே, பல உருவங்களிலே, பல பொருட்களின் வடிவிலே நாம் கடவுளை காணலாம். பாருங்கள், மாடு, ஆடு. தாத்தா, எப்போதும் ஆடு மாடு என்று சொல்வீர்கள், இப்போது ஆடு மாடு சொல்கிறீங்களே. மேதிலே ஒரு புதுமை இருக்க வேண்டும் இல்லையா? அப்படி கடவுளை நாம் பல வடிவங்களிலே காண முடியும். பாருங்கள், இதில் ஒரு கொசு பறந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான பொருட்கள் காணப்படுகிறது. இவைகளின் வழியாக நாம் கடவுளை காணலாம். கடவுள் அந்தந்த வடிவங்களிலே, அந்தந்த உருவங்களில் உள்ள மறைந்து கொண்டு நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார். எஸ், கடவுள் எங்கே இருக்கிறார் என்றால், இந்த மாதிரி பலவிதமான உயிரினங்களின் வழியாகவும் உயிரற்ற பொருள்களில் இருந்தும் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். அவர்களை நாம் அந்த வடிவங்களிலே பார்க்கிறோம். அங்கே ஒரு எறும்பு போகிறது என்றால், அது கடவுள் அந்த எறும்பு வடிவத்திலே அங்கே சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டு நம்மை பார்த்து கொண்டு பராமரித்து கொண்டிருக்கிறார். எஸ், அப்படி என்று சொன்னேன். இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, சில வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அவர் எப்போ சொன்னார், எங்கே சொன்னார் என்பது பெரிசாக இல்லை. எப்போ சொன்னார், யாரிடம் சொன்னார் என்று நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். என்ன சொல்கிறார் கடவுள்னா, நீ எங்கே போனாலும் உனக்கு நான் உதவியாக இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன் என்ற வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறார். கடல் கடந்து சென்றாலும், அந்த இடத்துல நம்ம கடலை தாண்டி போனாலும் சரி, அந்த இடத்துல உன்னோடு நான் இருப்பேன். காரிருள் உன்னை மறைத்தாலும், அந்த இடத்துல உனக்கு உன்னோடு நான் இருப்பேன். ஒரு இடத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், உன் கண்களாக உன்னோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இது வெறும் பேச்சா, கண் துடைக்கும் பேச்சா, இல்லை உண்மையிலேயே அவர் எந்த இடத்துல போனாலும் நம்மோடு வருகிறாரா என்று நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். சும்மா ஏதோ ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறாரு
என்று பார்த்தேன். இதை பார்த்து என்ன சொன்னார், நீ எந்த நிலை எங்கே இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், கலங்காதே, நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருப்பேன், கடல் கடந்து சென்றாலும் நீ வேறு எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த மலை காட்டுகளில் போனாலும் சரி, நீ ஆகாயத்துக்கே நிலாவுக்கு சென்றாலும் சரி, உன்னோடு நான் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இது என்ன பேச்சு, இது உண்மையாவா? நம்ம போலீஸ்லாம் அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு நான் யோசித்தேன். ஆனால் எனக்கு அவர் சொன்னது உண்மை என்று நான் அறிந்தேன். எப்படி நம்ம போலீஸ்லாம் அவர் நம்மோடு இருக்கிறார் என்றால், நமது உடல் உறுப்புகளாக அவர் நம்மில் இருக்கிறார். 5 புலன்களாக நம்மோடு இருக்கிறார். கை கால்களாக நம்மோடு இருக்கிறார். பாருங்கள், நம்ம எங்கே போனாலும் அந்த இடத்துல ஒரு பொருளை எடுக்கணும், அந்த இடத்துக்கு ஒரு எடுத்து சாப்பிடணுனாக்கா நம்ம கை போய் அந்த பொருளை எடுக்குது, வாய்க்கு கொண்டு வருது, நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். நம்ம கொடுக்குற பொருளை வாய் சாப்பிடுது, நம்ம எதிரில் இருக்கிற பொருளை நம்ம கண்ணு காணுது, நம்ம ஒரு இடத்துல இருக்கிற காற்றை நம்ம மூக்கு சுவாசிக்கிறது, அங்கே இருக்கும் காற்றை சப்தத்தை காது கேட்கிறது. இவைகளின் வடிவமாக இவைகளாக ஒரு இடத்துக்கு போகிறோம் என்றால் கால் நமக்கு ஒத்துழைக்கிறது, கால் நடந்து போகிறது. ஒரு இன்னல்கள் இருந்தால் அது கை அது தவிர்க்கிறது. என்ன அது வந்து கை தவிர்க்கிறது, கால் நடக்கிறது, கண் பார்க்கிறது, வாய் பேசுகிறது, நாக்கு சுவைக்கிறது, காது கேட்கிறது என்றால் இந்த வடிவத்திலே கடவுள் நம்மோடு இருக்கிறார். உன்னோடு நான் இருப்பேன். எங்கடா இருக்கிறார் கடவுள்? நம்மோடு இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. பார்த்தாக்கா நமது உடல் உறுப்புகளாக நம்மில் இருக்கிறார். நமது கண்களாக நம்மோடு இருக்கிறார். நம்முடைய காதுகளாக நம்மோடு இருக்கிறார். நம்முடைய சிந்தனையாக கடவுள் நம்மோடு இருக்கிறார். பாருங்கள், நம்ம எங்கே போனாலும் நமது சிந்தனை நம்மோடு இருக்கும். நமது கண் பார்வை, நம்ம எங்கே போனாலும் நமது கண் வேலை செஞ்சோம். ஒரு இடத்துக்கு போனால் ஏதோ ஒரு துர்நாற்றமோ நறுமணமோ என்றால் அதை நம்ம சுவாசிக்கிறோம். அந்த இடத்துல நம்ம மூக்காக நம்மோடு இருக்கிறார், வாயாக நம்மோடு இருக்கிறார். ஒரு பொருளை கடிக்கிறோம் என்றால் அது பற்களாக கடவுள் நம்மில் இருக்கிறார். பலவிதமான சுவைகளை நாம் சுவைக்கிறோம், ருசிக்கிறோம், சுவை பார்க்கிறோம் என்றால் நாக்கில் உள்ள அத்தனை சுவை பாகங்களாக அவர் நம்மோடு இருக்கிறார். இதைத்தான் நான் கண்டுபிடித்தேன். எங்களா இருக்கிறாரு கடவுள்? நான் நீ போகிற இடத்துலலாம் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்கிறாரு. யாரை ஏமாத்துகிற பேச்சு இது? எங்கே ஒரு இடத்துக்கு போனாக்கா அங்கே எப்படி வராரு? அவர் சொல்கிறாரு, ஆனால் நம்மால் அதை அவர் பார்க்க முடியாது. சும்மா சொல்கிறாருன்னு நினச்சா சும்மா சொல்லலை அவர். நமது உடல் உறுப்புகளாக நம்மோடு வருகிறார். நமது உடல் உறுப்புகளாக நம்மோடு இருக்கிறார். கண் வேலை செய்கிறது, கண் பார்க்கிறது. அந்த கண்ணாக கடவுள் நம்மிலிருந்து அந்த கண்ணை பார்க்க வைக்கிறார். ஒரு இடத்தில் சப்தம் கேட்கிறது என்றால் அந்த இடத்துல அந்த சப்தமாக நம்மோடு இருக்கிறார். அம்சங்களே, இதைத்தான் நான் கண்டுபிடித்தேன். அவர் சும்மா சொல்லலை, நீ எங்கே போனாலும் உன்னோடு நான் இருப்பேன், கலங்காதே, நீ தனியாக இருக்கிறேன்னு நினைக்காதே, உன்னோடு நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். எப்படாங்கிறாரு, எங்கே இருக்கிறாரு? அவர் நான் போகிற இடத்துல வரணுன்னாக்கா அவர் நம்மளை காட்டும். என்னப்பா நாங்கள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டும். அப்போ நம்புகிறேன். சும்மா உன்னோடு நான் இருப்பேன், எந்த நிலையிலும் இருந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், நீ நோயாக இருந்தாலும் நான் மருந்தாக இருப்பேன் உனக்கு.
உனக்கு பயம் இருக்கிறதா? தைரியமாக நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே. இப்படியெல்லாம் ஆ, ஆ, நான் அவர் நம்மோடு இருப்பதாக நான் அ, தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டு அவர் சும்மா சொல்லல, கடவுளே இந்த மாதிரி அ அ உ உ உடல் உறுப்புகளாக அவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம எங்கனா போனால் நமது உறுப்புகள் 5 அறிவுகள், 6 அறிவுகள் நம்மோடு தானே இருக்கிறது. ஒரு இடத்துல இங்கேருந்து அங்கே போனோம்னாக்கா, நம்ம கால் நம்மள நம்ம கூட தானே வருது. அந்த கால் தானே நம்மள கூட்டின்னு போகுது. ஒரு இடத்துல இருக்கிற பொருள எடுக்கணும்னாக்கா, அந்த கை போய் எடுக்குது இல்லையா? அந்த கை வந்து கடவுள் வந்து நமது கையாக இருக்கிறார். பாரு அந்த இடத்துல நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே, இந்த கையாக இருக்கிறார். நமது சிந்தனையாக இருக்கிறார். சிந்தனை தான் கடவுள். கண் பார்வை தான் கடவுள். நாம் கேட்கும் சத்தம் தான், காது தான் கடவுள். நமது வாய், நாக்கு, உடல் உறுப்புகள், அடேயப்பா! உடல் உறுப்புகள் எத்தனையோ விதமான உறுப்புகள் உடலிலே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த உறுப்புகள் அனைத்தும் அவர்தான். நம்மோடு அந்த உறுப்புகளாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம எங்கேயோ இருக்கிறார் கடவுள்னு நினைக்கிறதுக்கு இல்லை. நான் உன்னோடு இருப்பேன், இருக்கிறேன் என்று சொன்னார். எங்கடா இருக்கிறாரு? நம்ம அங்கே போகிறோமே, அவர் எங்கே நம்மளோட எங்கே வந்துக்கிறாரு பாரு. பார்த்தாக்கா, தேடினாக்கா எங்கே இருக்கிறாருன்னு தேடினாக்கா நமது உடல் உறுப்புகளாக இருக்கிறார். நம்ம உயிரோடு சேர்ந்த உடல் உறுப்புகளாக அவர் இருக்கிறார். உயிராக இருக்கிறார். நாம் ஒரு இடத்திற்கு போகிறோம் என்றால் நமது உடலில் உயிர் இருக்கிறது. எங்கே போனாலும் நமது உயிர் நம்மோடு இருக்கிறது அல்லவா? அந்த உயிர் தான் கடவுள். அதைத்தான் அவர் மறைமுகமாக சொல்லிவிட்டார் ஒரே வார்த்தையிலே, உன்னோடு நான் இருப்பேன். நீ கடல் கடந்து சென்றாலும் ஒருத்தன் வந்து உன்னை தாக்கத்துக்கு வரானாக்கா, நீ அவனை தாக்கத்துக்கு உன்னோடு நான் இருக்கிறேன், உனக்கு சக்தியாக இருக்கிறேன், உனக்கு தைரியமாக இருக்கிறேன், உன் நிழலாக இருக்கிறேன், உன்னுடைய ஆடையாக நான் இருக்கிறேன். அப்படி என்று பிரித்து பிரித்து சொல்லாமல் ஒரே வார்த்தையில் உன்னோடு நான் இருப்பேன். அப்படி என்று இதைத்தான் தத்துவம் என்று சொல்வார்கள். அவர் தத்துவம் பேசுவதிலே கில்லாடி. கில்லாடினாக்கா தவறான வார்த்தையில், கில்லாடினாக்கா சாம்பியன். தத்துவம் சொல்லுவதிலே அவர் தேர்ந்தவர். அவரே தான் அனைத்தும். ஒரே வார்த்தையில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றால் எங்கே இருக்கிறார்னு பார்த்தாக்கா, உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளாக, அத்தனை அறிவுகளாக நம்மோடு இருக்கிறார். வெறும் தலையில் இருக்கிறது மட்டும் 6 அறிவு இல்லை. உடலில் இருக்கிற கை, கால், மூச்சு, திணறல், ஹார்ட்டு, இதயம், இரத்த ஓட்டம், உடம்பிலே உள்ள சதைகள், உடலிலே உள்ள எலும்புகள், உடலிலே உள்ள நரம்புகள், உடலில் உள்ள இரத்த குழாய்களாக அவர் நம்மோடு இருக்கிறார். இத்தனையும் நாம் பிரித்து பிரித்து சொல்லாமல் ஒரே வார்த்தையில் உன்னோடு நான் இருக்கிறேன். நான் என்பது தான் நீ, நான் என்பது தான் உன் கண், உன் மூக்கு, உன் வாய், உன் கழுத்து, உன் தாடி, மீசை. இந்த தாத்தா இங்கேன்றீங்கோ, எஸ், மீசையாக இருக்கிறேன், தாடியாக இருக்கிறேன், தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியாக நான் இருக்கிறேன். நீ எங்கே போனாலும் இத்தனையும் உன்னோடு வருகிறது அல்லவா? அவைகள் தான் நான் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார். அதை நான் கண்டுபிடித்து விட்டேன். என் கண்டுபிடிப்புகளில் இதுவும் ஒன்று என் செல்வங்களே. தாத்தா, உண்மையிலேயே இது பெரிய கண்டுபிடிப்பு தாத்தா. நம்ம உடல் உறுப்புகளாக இருக்கிறாரா? எங்கே நம்மோடு வருகிறார்? நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு வரேன் அப்படின்றாரு. என்ன இது
அப்படின்னு யோசித்தால் நீங்கள் சொன்ன பிறகு தான் எங்களுக்கு தெரிகிறது தாத்தா. உடலில் உள்ள அத்தனை முடிகளாகவும் அத்தனை உறுப்புகளாகவும் தசையாகவும் எலும்பாகவும் நரம்பாகவும் இரத்த குழாயாகவும் சுவாசமாகவும் நல்லது கெட்டதாகவும் அவர் நம்மில் இருக்கிறார். நம்ம எங்கே சென்றாலும் அவர் நம்மோடு இருந்து நமக்கு உதவியாக இருக்கிறார். நாம் சாப்பிட வேண்டுமா, சாப்பிடுவதற்கு இந்த கையாக அதை எடுத்து சாப்பிடுவதற்கு கையாக இருக்கிறார். நாம் பசியாக இருக்கிறோமா, சாப்பிடுவதற்கு உணவாக இருக்கிறார். அதைத்தான் நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே என்று சொல்லிவிட்டார். அதை பிரித்து பார்த்தார். என்னடா சொன்னார் என்று அது அவர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை பிரித்து பார்த்தால் அந்த வார்த்தைக்குள்ளே இத்தனையும் அடங்கியிருக்கிறது. சிந்தனை சொல் அனைத்தும் செயல்கள் ஒவ்வொன்றும் நான் உனது செயலாக இருக்கிறேன், உன் சிந்தனையாக இருக்கிறேன். நீ போகும் இடங்களெல்லாம் நான் உன் உடல் உறுப்புகளாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் கண்டுபிடித்து விட்டேன். தாத்தா, உண்மையிலே உங்கள் கண்டுபிடிப்புக்கு பெரிய பாராட்டுகள் தாத்தா. ஓகே, நன்றி செல்வங்களே. உங்களுக்கு நான் பேசுவது விரும்பினால், நீங்கள் நான் பேசுவதை விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் விரும்பினால் இன்னும் என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நான் பேசுகிற இதெல்லாம் உங்களை வந்து சேரும். ஓகே சொல்லுங்களே, நான் பேசுவதற்கு ஒரு ஆறுதலாக ஊக்கமாக இருங்கள். நான் இப்படி சொல்லியும் நீங்கள் எனக்கு லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல, கமெண்ட் கொடுக்கல, சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா நான் உங்களோட பேசி என்ன பிரயோஜனம்? என் அன்பு செல்வங்களே, உங்கள் மனம், நான் பேசுவது உங்கள் மனத்திற்கு நோவை வருவித்தால் என்னை மன்னியுங்கள். சொல்லுகிறேன், உனக்கு நினைவுபடுத்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான, பல மில்லியன் கணக்காக நீங்கள் எனக்கு வியூவர்ஸுங்களாக வரணும், சப்ஸ்கிரைப் ஆகணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். நீங்கள் நான் இவ்வளோ சொல்லி கூட நீங்கள் பண்ணலக்கா நான் கோபித்துக்க மாட்டேன். யோசித்து பார்த்து நான் மட்டுமில்லை, மற்ற எல்லா வீடியோ மேக்கர்ஸுகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, ஏழைகளுக்கு உதவுங்கள். நன்றி, வணக்கம். கடைசியாக குட் நைட் சொல்லிவிட்டு இந்த இரவு நேரத்தில் இது ஒரே வீடியோவாக நான் முடித்து கொள்கிறேன். பல நூற்றுக்கணக்கான பல நண்பர்களை கொண்ட வீடியோக்களை போட்டுவதை விட இது ஒரே ஒரு வீடியோவுக்காக நீங்கள் என்னை பாராட்டுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பல முறை போட்டு பாருங்கள். நான் இந்த வீடியோவில் என்னத்தை கண்டுபிடிச்சேன்னு சொன்னாக்கா, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நீ தனியாக இல்லை, யாரும் இல்லையடா, நம்ம தனியாக இருக்கிறோமே, நமக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லையே, நமக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லையே, நம்ம என்றது நினைக்காதீர்கள். இவைகள் அனைத்துமாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். என்ன சொன்னார்? உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன்,
கலங்காதே என்று இவர் சொல்லுகிறார். இவருக்கு ஒரு வணக்கம், உங்களுக்கு ஒரு வணக்கம். குட் நைட்.